2 ஆண்டுகளுக்கு முன்பு ஹமாஸ் இஸ்ரேலில் நடத்திய தாக்குதல் அக்டோபர் 7 தாக்குதல் என்று சொல்லப்படுகிறது. அதில் 1200 பேர் இஸ்ரேலை சேர்ந்தவங்க கொல்லப்பட்டாங்க. 250 பேரை ஹமாஸ் பணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் காசா பகுதியில் சுமார் 62,600 பேர் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தாக்குதல் ஒரு பக்கம் இஸ்ரேல் தீவிரப்படுத்தியிருக்காங்க. அதாவது காசா பகுதி முழுவதும் இஸ்ரேலுடைய இராணுவ கட்டுப்பாட்டில் வர வேண்டும். காசா சிட்டி தான் அடுத்த டார்கெட். அங்கே தான் ஹமாஸ் கடைசியாக பதுங்கி இருக்கிறார்கள் என்ற தகவல். இதனால் நாங்கள் காசா சிட்டி உள்ள நுழைகிறோம் அப்படின்னு சொல்லி ரிசர்வில் வச்சிருந்த 60,000 இராணுவத்தினரை இஸ்ரேல் இராணுவத்திற்கு இஸ்ரேல் வர வச்சிருக்காங்க. இன்னும் கூடுதலாக 20,000 பேர் ஆள் திரட்டி கொண்டிருக்கிறார்கள். திபுவென காசா உள் நுழைய. காசா சிட்டியில் தான் அதிக மக்கள் இருக்கிறார்கள். காசா பகுதியில் மொத்தம் சுமார் 21 லட்சம் மக்கள். இந்த காசா சிட்டி பகுதியில் மட்டும் இதில் பாதி மக்கள் சுமார் 12 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். அந்த 12 லட்சம் மக்களும் இன்னும் 2 மாத கெடு கொடுத்து அங்கிருந்து அவங்கெல்லாம் தெற்கு பக்கம் அவர்களை நகர்த்திவிட்டு ஹமாஸ் மீது தீவிர தாக்குதல் நடத்த இஸ்ரேல் இராணுவம் முடிவெடுத்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தியை பதிவு செய்து வருகின்றன. தாக்குதல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் காசா என்பது ஒரு சின்ன பகுதி. அது முழுக்க இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இஸ்ரேல் ஒப்புதல் கொடுத்தா தான் உள்ள ஒரு வாகனம் போக முடியும், வெளியே ஒரு வாகனம் வர முடியும். அந்த வகையில் இது ஒரு பாலைவன பூமி என்பதால் உள்ள விளைச்சல்லாம் எதுவும் கிடையாது. வெளிநாடுகளையே நம்பி இருக்கிறது காசா. ஏற்கனவே உள்நாடுகளில் இருக்க கட்டிடங்கள்லாம் கடுமையான சேதமடைந்திருக்கு. இஸ்ரேல் வீசிய குண்டில் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. வறுமை அங்கே பசி பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. மருத்துவமனையில் போதுமான மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மருந்து மாத்திரைகள் இல்லை. இதனால் காசா மக்கள் உணவு கிடைக்காம கஷ்டப்பட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சர்வதேச செய்தி நிறுவனமான ராய்ட்டர்ஸ் செய்தி பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ராய்ட்டர்ஸ் கொடுத்துள்ள வீடியோ காட்சிகளை பார்க்கும் பொழுது ஒரு பாத்திரத்தில் கஞ்சி வாங்குவதற்காக காசா மக்கள் காலையில் 8 மணிக்கு வராங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு 4 மணி நேரம் காத்திருந்தா தான் கொஞ்சம் கஞ்சி கிடைக்கும். வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கறதா சொல்கிறாங்க. இதுவே சில பேருக்கு தான் கிடைக்குது, பலருக்கு கிடைக்கிறது கிடையாது. அந்த காத்திருக்கும் காட்சிகளை பார்த்து விடுவோம்.